ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 75th இண்டிபெண்டன்ஸில் அகம் காயினில் வந்துட்டு என்னென்ன மின்ட்டில் என்னென்ன இது இருக்குது. ஏன்னா சில காயின்ஸ்லாம் வந்து அன்லிஸ்டட் காயின்ஸ் இருக்குது. அதாவது புக்கில் சில காயின்ஸ் இருக்குது, நுமிஸ்டாவில் சில காயின்ஸ் இருக்குது. ஆனால் சில காயின்ஸ் வந்து நுமிஸ்டாலையும் இல்லை, நம்ம புக்லேயுமே இல்லை, ஆனால் இருக்குது, காயின்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி காயின்ஸ்லாம் நம்ம வந்து இன்றைக்கி டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அதோடு வந்து எந்தெந்த இயரில் என்னென்ன மின்ட் வெளியிட்டிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. பொதுவாகவே இது வந்து ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக, நாணய சேகரிப்பாளர்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன். சரிங்களா? ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ₹1 என்னென்ன மின்ட் இருக்குது அப்படின்ற எந்தெந்த இயரில் 2021 அது வந்து என்னென்னா நாட் இஷ்யூடு ஃபார் சர்க்குலேஷன் எட். இது வரைக்கும் வந்து சர்க்குலேஷனுக்கு வரல. 2021 மும்பை மின்ட் அது வந்து 0% போட்டிருக்காங்க, ஆனால் இருக்குங்கிறாங்க. அது வந்து சர்க்குலேஷனில் வரலங்கிறாங்க, ஆனால் 0% போட்டிருக்கு. இது எது கன்ஃபர்மேஷன்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா 2022லேயுமே மும்பை மின்ட்டு இருக்குது. அது வந்து 2% அடிச்சிருக்காங்க, பட் சர்க்குலேஷனுக்கு இது வரைக்கும் வரல. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அடுத்து 2023, 24, 25 எல்லா மின்ட்டுமே இருக்குது. சாரி, 2023, 2024 பார்த்திங்கன்னா 4 மின்ட்டுமே இருக்குது. ஆனால் 2025 ₹1 பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தும் நொய்டா மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? 2 மின்ட்டு மட்டும்தான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நான் உங்களுக்கு புக்கையும் காமிக்கிறேன், பாருங்கள். பாருங்கள், இது வந்து 75th இண்டிபெண்டன்ஸில் ₹1. அதில் புக்கில் பார்த்தீங்கன்னா 2023, 24 மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஆனால் நுமிஸ்டாவில் வந்து 2021, 22 ரெண்டையும் போட்டிருக்காங்க. 2025 2 மின்ட்டு அதையுமே போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து புக்லையுமே இருக்கிறதில்ல. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு, இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா சில இன்ஃபர்மேஷன் வந்து புக்கில் இருக்குது, சில இது வந்து நுமிஸ்டாவில் இருக்குது. நான் ரெண்டையும் கலந்து தான் நான் இப்போ கொடுக்குறேன். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ₹2 பார்த்தீங்கன்னா அதுலேயுமே 2021 இருக்குது. அது வந்து ரேர். சரிங்களா? அதாவது அன்லிஸ்டட் காயின்லாம் கொஞ்சம் ரேர் கேட்டகரியில் வந்துடும். ஆனால் இதில் வந்து என்னென்னா புக்கில் வந்து ஸ்கேருன்னு போட்டிருக்காங்க, பட் ஒரு காயினே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 2022 பார்த்தீங்கன்னா 4 மின்ட்டுமே இருக்குது. 23, 24 4லேயுமே 4 மின்ட்டுமே இருக்குது. அது எல்லாமே காமன் கேட்டகிரியில் வருது. 2025 பொறுத்த வரைக்கும் கல்கட்டா மின்ட்டு மட்டும்தான், அது 0.3% தான் அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு புக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ₹2 75th இண்டிபெண்டன்ஸ் காயின் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 2021 பொறுத்த வரைக்கும் ரேரிட்டி வந்து ஸ்கேருன்னு போட்டிருக்காங்க. ஆனால் யூனிட்ஸ் கண்டிஷனில் பாருங்கள், ஒரு காயின் ₹400 போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்கேருன்னு போட்டிருக்காங்க, பட் அது ரேட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரிங்களா? இது வந்து 2024 வரைக்கும் தான் போட்டிருக்காங்க புக்கில். 2022, 23, 24 4 மின்ட்டு தான். அது எல்லாமே காமன் கேட்டகிரியில் தான் வருது. ஆனால் நுமிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா 2025 வந்து இருக்குது. சரிங்களா? ₹2 கல்கட்டா மின்ட் மட்டும் அடிச்சிருக்காங்க, 0.3%. இந்த மாதிரி தான் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து புக்கில் இல்லாதது வந்து நுமிஸ்டாவில் இருக்குது, நுமிஸ்டாவில் இல்லாதது வந்து புக்கில் இருக்குது. ஸோ நான் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து தேவையான இடத்துல வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ₹5 பார்த்தீங்கன்னா 2021 வந்து ஸ்கேர் போட்டிருக்காங்க, மும்பை மின்ட் மட்டும்தான். இன்னொன்று என்னென்னா ஹைதராபாத் மின்ட்டு இருக்குது, அது ரொம்ப ரேர். அதாவது எப்படி சொல்கிறது, ஹைதராபாத் மின்ட் நான் தான் இப்போது ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது வந்து நான் கண்ணிலே பார்த்தது கிடையாது. ஒரு காயினே வந்து ஏகப்பட்ட ரூபாய், அதாவது ஏதோ ஒரு தடவை நான் கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. 35,000 ஏதோ சம்திங். ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, 0% போட்டிருக்காங்க, 1% போட்டிருக்காங்க. பட் இன்ன வரைக்கும் வந்து கண்ணிலே நானும் பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் 2022, 23 வந்து எல்லா மின்ட்டுமே இருக்குது. 2024 வந்து அதுவுமே இருக்குது. அதாவது அதுவுமே காமன் தான், எல்லாமே வந்து எல்லா மின்ட்டுமே இருக்குது. 2025லேயுமே எல்லா மின்ட்டுமே இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு
காமன் கேட்டகரியில் வரும். நான் உங்களுக்கு புக்கை காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, 5 ரூபாயில் 75th இண்டிபெண்டன்ஸ். அதில் பாருங்கள் 2021 வந்து மும்பை மின்ட் வந்து ரேரிட்டியில் வந்து ஸ்கேருன்னு போட்டிருக்கு. ஹைட்ராபாத் மின்ட் வந்து ரேரு. அதில் பார்த்தீங்களா 1% அடிச்சிருக்காங்க. பட் இதில் வந்து ரேட்டே போடலை. ஸோ என்ன ரேட்டுன்னே தெரியல. நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு காயின் ஏதோ 35,000 ரூபான்னு கேள்விப்பட்டேன். அது நான் இன்னும் கண்ணில் பார்க்கல. ஸோ 2022, 2023, 24, 25 4 வருஷம் அடிச்சிருக்காங்க. 4மே காமன் கேட்டகரியில் வரும். சரிங்களா, ஓகேவா. அடுத்து 10 ருபீஸ். 10 ருபீஸை பொறுத்த வரைக்கும் 2021 இது நொய்டா மின்ட், அது ஒரு மின்ட்டு தான், அது ரேரு. சரிங்களா. அடுத்து 2022, 23 இதில் வந்து ஆல் மின்ட் எல்லாமே வந்து காமன் கேட்டகரி. இதில் 2024 பார்த்திங்கன்னா மும்பை மின்ட் வந்து புக்கில் இல்லை, நிமிஸ்டாலேயுமே இல்லை, அன்லிஸ்டட் காயினில் இருக்குது. பட் அது வந்து இப்போ தான் வெளியில் வந்திருக்கு, காயினாக வெளியில் வந்திருக்கு. நான் உங்களுக்கு வந்து இதில் காமிக்கிறேன். அதேமாதிரி 2025 பொறுத்த வரைக்கும் 4 மின்ட்டுமே இருக்குது. ஆனால் 2024 பொறுத்த வரைக்கும் 10 ரூபாயில் அகம் காயினில் மும்பை மின்ட்டு அன்லிஸ்டடு, பட் காயின் இருக்குது, வெளியில் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு புக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து 10 ருபீஸில் 75th இண்டிபெண்டன்ஸு 2021 பாருங்கள். ரேரிட்டி வந்து ரேருன்னு போட்டிருக்காங்க. நொய்டா மின்ட்டு மட்டும்தான். 2022 4 மின்ட்டு காமனு, 2023 4 மின்ட்டு காமனு, 2024 பார்த்தீங்களா கல்கட்டா, ஹைட்ராபாத், நொய்டா 4 மின்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. பட்டு மும்பை மின்ட்டு இருக்குது. சரிங்களா. அடுத்து 2025 ஆல் மின்ட் இருக்குது, அது வந்து காமன் கேட்டகிரி. ஸோ நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. 2024 பொறுத்த வரைக்கும் மும்பை மின்ட்டு இருக்குது. கண்டிப்பாக இப்போ தான் வெளியில் வந்திருக்கு காயின். சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸு. அதில் பார்த்திங்கன்னா 2021 மும்பை மின்ட் வந்து ஸ்கேர் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா. நான் உங்களுக்கு புக்கை காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்து 2022, 23, 24, 25 அது எல்லாமே வந்து ஆல் கேட்டகிரி போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு புக்கை காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே காமன் கேட்டகிரியில் வருது. ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா 20 ருபீஸில் 75th இண்டிபெண்டன்ஸ் 2021 பாருங்கள். ஸ்கேருன்னு போட்டிருக்காங்க. பாம்பே மின்ட் மட்டும்தான். யூஎன்சியில் வந்து 60 ரூபா போட்டிருக்காங்க. மற்ற எல்லாமே 2022, 23, 24, 25 இந்த 4 வருஷத்துலேயுமே பார்த்திங்கன்னா இதில் ஆல் மின்ட் இருக்குது. எல்லாமே காமன் கேட்டகிரி. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட வந்து எல்லாமே இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா. ஆனால் 2021 பொறுத்த வரைக்கும் 20 ரூபா காயின் இருக்குது. 2024 நான் சொன்னேன்ல அன்லிஸ்டட் காயின், அது இப்போ தான் வந்து வெளியில் வந்திருக்கு. ஸோ நானுமே இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கேன், வரும். சரிங்களா. இந்த மாதிரிலாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்திங்கன்னா 5 ரூபாயில் வந்து அந்த ஹைட்ராபாத் மின்ட் வந்து இன்னும் வெளியவே வரல. ஒரு காயினே வந்து எவ்வளோ நிறைய சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொன்ன ஒன்றொன்னே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு காமனாக, அதாவது 75th இண்டிபெண்டன்ஸ் காயினை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நாணய சேகரிப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக நான் வந்து ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர்கிட்ட புக்கு இருக்காது, நிறைய பேர் வந்து நிமிஸ்டாவும் இது பண்ணி பார்க்க மாட்டாங்க. அதனால தான் அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க வந்துட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தேவையான இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.